வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது மறைந்திருக்கும் மாரக கிரகம் என்ற தலைப்பின் கீழ் ஒருவருக்கு யோகமுள்ள திசை நடந்தாலும் மாரகத்தோடு அந்த கிரகம் தொடர்பு வைத்திருந்தால் யோகமும் கிடைக்கும், மாரகத்தையும் தந்துவிடும். ஒரு சிலர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், அதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்று யோகத்தை பெற்றுவிட்டால் அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறது என்று. அடடா, எவ்வளவு அற்புதமான திசை இது என்று நினைத்து மகிழ்ந்திருப்பார்கள். ஆனால் யோகமுள்ள, அதாவது யோகம் தரும் கிரகத்தின் திசையாக இருந்தாலும் அந்த கிரகமானது மாரக வீட்டு அதிபதியோடு தொடர்பில் இருந்தால் வாழ்க்கையில் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து விடுவார். அந்த வகையில் ஒரு உதாரண ஜாதகம் ஒன்றினை பார்ப்போம். வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் அமைச்சரவையில் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தவர். அவருடைய ஜாதகத்தினைத்தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், அவருடைய ஜாதகத்தினை பார்ப்போம். அவர் பிறந்தது கடக லக்னம், துலாத்தில் ராகு, தனுசுவில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் குரு செவ்வாய், மேஷத்தில் சனி சந்திரன். அவருக்கு கடக லக்னத்திற்கு 9 ஆட்சி பலம் பெற்று குரு பஞ்சமகாபுருஷ யோகத்தில் அம்ச யோகத்தினை தந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தினை நன்கு பாருங்கள். எல்லா கிரகங்களும் 5 வீடுகளுக்குள் அமர்ந்திருக்கும். இந்த அமைப்பு சாங்கிய யோகங்களில் ஒன்றான பாச யோகம் கிடைத்திருக்கிறது. அதாவது பாச யோகமானது பெரும் புகழினையும் செல்வாக்கினையும் அதிகாரமிக்க பதவிகளையும் தரக்கூடியதாகும். சாங்கிய யோகங்களில் ஒன்றான பாச யோகத்தில் பிறந்தவர்கள் சுற்றி பெரும் கூட்டம் இருக்கும். பிரபல அரசியல் தலைவராகவும் சொத்துக்களை குவிப்பதில் வல்லவராகவும் இருப்பார்கள். இவருக்கு ராகு துலாம் வீட்டில் அமர்ந்து லக்ன கேந்திரம் பெற்றாலும், ராகு அமர்ந்த வீட்டுடன் சுக்கிரனுக்கு கோணத்தில், அதாவது பாக்கியத்தில் அமர்ந்ததாலும் யோகமுள்ள ராகுவானார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ ராகு அந்த வீட்டு அதிபதியாகவே மாறிவிடுவார். அப்படித்தான் இங்கு ராகு லக்ன கேந்திரத்தில் சுக்கிரன் கோணத்தில் சுக்கிரன் தர வேண்டிய மாளவிய யோகத்தினை ராகுவே தருகிறார். ராகு திசையில் தான் இவருக்கு பெரும் அரசியல் ஆதாயங்களை பெற முடிந்தது. இந்த காலகட்டத்தில் தான் மத்திய அமைச்சரவையில் பெட்ரோலிய அமைச்சரானார். பெரும் பொருளையும் ஈட்ட முடிந்தது. சரி, வாருங்கள், நாம் பார்க்க இருப்பது யோகமுள்ள குரு திசை வந்தால் என்ன செய்தது என்பதை பார்க்கத்தான் இந்த பதிவே. எனவே குரு திசை தொடங்கியது. யோக குரு 9 கேட்கவும் வேண்டுமோ, ஆகோ ஓகோ என்று நினைப்பார்கள். ஆம், அம்சயோகம் பெற்ற குரு 9 நின்று எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார், அற்புதமான பலன்களை கொடுப்பார் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. ஆனால் ஜாதகத்தினை மீண்டும் ஒருவரை பாருங்கள். குரு 9 அமர்ந்திருப்பது நல்ல வீடே ஆகும். குரு செவ்வாயோடு அமர்ந்திருப்பதும் நல்ல அமைப்பே ஆகும். ஆனாலும் கொஞ்சம் தசாலகணம் அமைத்து பலன்களை பாருங்களேன். நீங்களே கிரகங்களின் விளையாட்டினை கண்டு வியந்து போவீர்கள். தசாலகணமானது மீனம் வருகிறது. குரு அமர்ந்த வீடே தசாலகணமாகும். மீனம் லக்னத்திற்கு மாரகாதிபதியான செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கிறார். இது ஒரு பெரும் பின்னடைவாகும். மீனம் லக்னத்திற்கு ஆயுள் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் குருவிற்கு விரயபாவம் அமர்ந்திருக்கிறார். இதுவும் பெரும் பின்னடைவாகும். மீனம் லக்னத்திற்கு விரயாதிபதியான சனி மீனத்திற்கு, அதாவது குருவிற்கு மார்க்கத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். இதுவும் பெரும் பின்னடைவாகும். ராகு லக்னத்தின் ஆயுள் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் குருவிற்கு விரயபாவம் அமர்ந்திருக்கிறார். இதுவும் பின்னடைவாகும். பிறந்த லக்னத்தின் பாதகாதிபதி சுக்கிரன் குருவிற்கு விரயபாவம் அமைந்திருக்கிறார். இதுவும் பின்னடைவாகும். மொத்தத்தில் பிறந்த லக்னத்தில் ஆயுள் பாவமே தசா லக்னத்திற்கு விரயமாகி போனது. இப்படி பல வழிகளில் அவருக்கு ஆயுள் நெருக்கடி வந்ததால் அவருக்கு யோகம் அளிக்க வேண்டிய குரு யோகம் மறந்து போனார். என்ன நேயர்களே, ஒரு வித்தியாசமான ஜாதகத்தினை பார்த்தீர்களா? ஒருவருக்கு யோகம் அளிக்கும் திசை நடக்கிறது என்றால் கண்ணை மூடிக்கொண்டு நல்ல பலன்கள் வரும் என்று சொல்லிவிட முடியாது. யோகம் அளிக்கும் திசையாகட்டும், ஒரு சாதாரண கிரக திசையாகட்டும், தசாலகணம் அமைத்து கிரகங்களின் தாக்குதல்களை கவனிக்க வேண்டும். திசை நடத்தும் கிரகமானது எதிர் தாக்குதலின்றி இருக்க வேண்டும். அதாவது தசாலகணமானது மாரக தொடர்பு, பாதக தொடர்பு, விரயபாவ தொடர்பு, சத்ரு தொடர்பு என அனைத்து பின்னடைவு தரும் அமைப்புகளையும் ஆராய்ந்த பின்னரே ஒரு திசையானது நன்மை செய்யும் என தீர்மானிக்க வேண்டும். கடக லக்னத்தின் பாக்கியத்தில் அம்சயோகம் குரு பிரமாதமாக பலனை தருவார் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றமே தரும். என்ன நேயர்களே, யோகம் தரும் கிரகம் யோகம் தர மறந்து போனதை பார்த்தீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.